வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதன் எஸ்ஆர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் சிக்மா வேர்ல்டுடைய எபிசோட் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடு பார்க்காதவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் 2 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோடில் நிறுத்தியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு தான் போக போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் வேறு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ட்டு தாங்க இருக்குது. ஸோ கேம் வேறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணிவிட்டு கேம் விளாட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மரத்தை வெட்டி முடிக்கிறதுக்குள்ளார மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேக் ஆகும், அதை வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கோங்க கைஸ், ஓகேங்களா. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடர் மண்டையை வந்து பார்த்திங்கன்னா 2 லாமாவை கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறான். கிட்ட போனோன்னா எச்சு துப்பும். நம்மள்ட்ட வாங்குறதுக்கு எந்த பொருள் இல்லை. அந்த கயிறை வேணால் பார்த்திங்கன்னா அடித்து எடுத்துக்கலாம். பட் அது தேவையில்லை இப்போதைக்கு நமக்கு. இந்த மரத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கிட்டு அந்த மலைக்கு போகணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளுடைய கோல். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார பெரிய கேவ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. நல்ல அட்வென்ச்சரஸாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த மலைக்கு போகிறதுக்குள்ளார மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அடித்து போக ஆரம்பிச்சிடலாம் கைஸ், ஓகேங்களா. மண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது பாலைவனங்களே எவனோ இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரில. சரி, ஓகே. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் கைஸ், ஓகேங்களா. பெரிய மலையாக தான் வந்துட்டு ஆமை வந்து பார்த்திங்கன்னா அதோடய குட்டியை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். அது வந்து இங்கே என்னடா அது, இங்கே ஏதோ ஒரு கேவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இதுக்குள்ளாரெலாம் போனாங்க. ஃபஸ்ட்டு இந்த மலை உச்சிக்கு போய் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். என்னங்கடா இது, எப்படிடா மேலே ஏறுறது? 2 பிளாக்காக போட்டு வச்சுருக்குறானுங்க. எப்படி ஏறி தொலைகிறது? எங்கடா அது டர்ட்டு 45 டர்ட் இருக்குது. போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏறலாம். போன வீடியோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கேவுக்குள்ளார போனோன்னா இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது எனக்கு எப்படி பிரைட்னஸாக வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சொன்னாங்க, பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுடா, கேவுக்குள்ளாரெலாம் போகிறப்ப இருட்டாக இருக்குது, ஒன்றும் வீடியோவில் தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாவில் பண்ணியிருக்கிறேன். பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா கேவ் இல்லைன்னு நினைக்கிறேங்க. எட்டைக்கிருந்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. பட் பார்க்குறதுக்கு அழகாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 ஆமை இருக்குது. ஏம்மா ஒரு ஹார்ட்டு தாங்க இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? பெட் எங்கடா? இன்னும் ஒரு ஹார்ட்டும் பெட்னா நம்ம எங்கே ஸ்பான் ஆகணுமோ தெரியாது. ஸ்பான் ஆன வாட்டி எங்கே ஸ்பான் ஆனோமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிடும்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து இது பண்ணுறதுக்காக எங்கடா அந்த டர்ட் எடுத்து அப்படியே போட்டு ஜம்ப் பண்ணி ஒரே ஜம்ப் குதித்து செத்து பிழைத்து வருகின்றேன் நான். ரீஸ்பான். ஓகே கைஸ், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லூட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் என் ஃப்ரெண்டுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கீப் இன்வென்ட்ரி போடுறா அது போடுறா அப்படின்ட்டு இருந்தானுங்க. பட் அதெல்லாம் நான் போட போகிறது கிடையாது. எந்த சீட்டிங்குமே பண்ணாமல் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அட்வென்ச்சர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பயந்து வந்துட்டுருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம். பட் அந்த இதெல்லாம் கீப் இன்வென்ட்ரிலாம் போட்டோன்னா பயமே இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆனாலும் மறுபடியும் எல்லாம் நம்மள்ட்ட பொருள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பயமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு பைத்திய மாதிரி விளையாடிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயம் இருக்குது. இந்த இடத்துல லாவா இருக்குதுங்க. எங்கடா அந்த பெட்டு ஏறா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாவா இருக்குது. லாவா அருவி. தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா லாவா அருவி வந்து பார்த்திங்கன்னா உழுவுது. அப்படின்னா அப்சிடியன் வரணுமே. அப்சிடியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்சிடியன் இருக்கா இல்லை. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் தான் வந்து என்னங்க மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆடு கீழே விழுவுது. நானே லாவா பக்கத்தில் போகிறதுக்கு தான் இங்கே நிற்கிறேன். நீ தில்லா மேலேருந்து கீழே விழுவுறியா? இங்கே இருக்குது பாருங்கள் ஆடு மண்டையன். லாவாவில் அடிபட்டு சேர்த்து கருகிடாத. வெள்ளையாக இருக்கிற ஆடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் கருகி போய் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரிசோர்ஸ் கிடைக்குமா? எல்லா இடத்துலையும் கோல் தாங்க கண்ணில் படுது. இந்த வேர்ல்டில் ஸ்பான் ஆனதுலேருந்தே கோலை தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எல்லா திரும்புகிற பக்கம்லாம் கோல் மட்டும்தான். கோல். ஐ டோன்ட் லைக் இட். ஐ அவாய்ட். பட் கோல் லைக்ஸ் மீ. வாட் வில் ஐ டூ? லாவா அருவி பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அருவியும் இருக்குது. நல்ல அழகான ஒரு இடமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே இருக்குது. பயங்கர அழகாக தாங்க இருக்குது.
தண்ணிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா க்ளேலாம் வந்துட்டு இருக்குது. ஆமாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து கீழே தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா, அதை வச்சே நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலான்ட்டு இருக்கேன். பிளாக்கை போட்டு நம்ம மேலே ஏறுறதுக்கு இது மாதிரி அறிவு மாதிரி ஏற்கனவே ஊற்றிக்கிட்டு இருக்கிறது மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏறி முயற்சி பண்ணி பார்க்கலாம். கீழே விழுந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படாது. ஏன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே விழுந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் விழுவோம். ஓகே, எங்கடா அது தண்ணி, ஏறுறா ஏறுறா ஏறுறா. ஆனால் கொஞ்சம் மேலே ஏறிட முடியுமா, இல்லை பிளாக்கு போட்டு தான் ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து மைண்ட் கிராஃப்ட் மட்டும் கேமிங் வீடியோஸ் மட்டும் வரப்போகிறது கிடையாது. விலாக் வரும், இன்ஃபோடெயின்மெண்ட் வரும், டெக்கு வரும், எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்க போகுது. ஸோ ஆல் இன் ஆல் அழகு ராஜா சேனலாக கூட நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஏன்னா எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸுமே சேலஞ்சு, கேமிங்கு, விலாகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வரப்போகுது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு அருமையான ஸ்பானாக தான் கண்ணாபின்னு வந்திருக்கு. மேலே அயன் இருக்குதுங்க, பரவாயில்லையே. மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்ததுக்கு அயன் கிடச்சிருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். வாவ், இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்லேண்ட் மேன்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கருமரங்கள் வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்குது. இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காளான்லாம் முளைச்சிருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான இடத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரஸாக வந்து காட்டுறேன் இல்லையா, அதனாலேயாச்சும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க கைஸ், ஓகேங்களா? இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் எத்தனை பேருக்கு இந்த லொக்கேஷன் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூஸும் போகும். அதுக்காக தான் இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. இந்த பக்கம் வந்து போய் பார்த்தோன்னா இன்னும் வியூ நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக பிளான்கை போட்டுட்ருக்கேன்னா பயமாக இருக்குது. கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? கீழே விழுந்தோன்னா அப்புறம் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு உடச்சிட்டு அப்படியே வாவ், சூப்பராக இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் வந்து இந்த இடத்த அப்படியே கர்ஜனை பண்ணும் பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம பண்ணோன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த இடத்துல பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரி, ஓகே. இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகலாம். அப்படியே கீழே விழுந்துடாமல் போடா தம்பி, போடா. பயமாக இருக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போயிட்டுருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுது. இதை நிறுத்தி விட்டோன்னா இங்கே ஒரு அயன் இருக்குதா? இங்கே ஒரு அயன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கடா அது? இப்போ தான் பார்த்தேன். அங்கே இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இங்கே பார்த்ததை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம். எங்கடா அந்த டர்ட்டை போட்டு பாதையை உருவாக்கி, நாம் போகும் பாதை தனிப்பாதை கிடையாது, நான் போகிற இடத்துல நானே பாதையை உருவாக்கி கொண்டு போவேன். சரி, ஓகே. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பிளாக்கை போட்டுவிட்டு அந்த அயனை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கேஸ், ஓகேங்களா? இந்த எங்கடா இருக்குது? மேலே இருக்குது. சரி, அப்படி எங்கடா அது? அப்படியே போட்டுவிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே அந்த லாவாலாம் தெரியுது. இந்த நம்ம இடமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிழல் தருது. மேலே இருக்குங்க அயன். இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே போய்க்கலாம். பரவாயில்ல, நம்ம கேவுலலாம் போய்ட்டு மைனிங் பண்ணுறத விட மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, ஒவ்வொரு எபிசோட்லேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. எங்கடா அங்கே பிக்காக்ஸ் ஏதோ இருக்குதுங்க, ஸ்டோன் பிக்காக்ஸ். அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா மைன் பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் பிக்காக்ஸால் இங்கே இருக்கக்கூடிய அயனை மைன் பண்ணலாம். ஒன்று தான் ஆச்சு. அதான் மேலே இன்னொரு அயன் இருக்குதுங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அயன்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன்னா, ஒரு ஆர்மர் செய்யலாமா? ஆர்மர் செய்கிற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அயன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அயன் இருக்கிறத பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். பட் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் செய்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரில. பட் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அயன் வெப்பன்ஸ் செஞ்சிடலாம். பிக்காக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம் கேஸ், ஓகேங்களா? இங்கே இருக்கிற அயனையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். எங்கடா அது? அந்த அயன் கிடச்சதா இல்லையா? கீழே விழுந்துருச்சா? சரி, கிடச்ச வரைக்கும் லாபம். இங்கே எதுவும் கீழெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். எத்தனை 14 அயன் இருக்குதுங்க. இது ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அடுத்தது இன்னொரு இடத்துல வந்து பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். எங்கடா அது? இங்கே ஏதாவது கீழே பிளாக் எங்கடா இருக்குது? எந்த பக்கம் போட்டு ஏறினு தெரியலையே. உடச்சேன்னா கீழே விழுந்துட போகிறோம். ஓ, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அப்படியே உடச்சிக்கிட்டே கீழே போயிடலாம். எங்கடா உட்காந்துட்ருக்கேன்னா ஜம்ப்பு போடுற அப்பாடி. ஓகேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சிக்கிட்டு கீழே இறங்கிட்டு நம்ம இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அயன் இருக்கிறத பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அயன் எடுத்துடலாம்.
ஜம்பை போடுறோம், அவ்வளோதாங்க. இந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த 2 பிளாக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு அயன் பார்த்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். அப்படியே உட்காந்துட்டு இயந்திரா போதில் உட்காந்துட்டே எவ்வளோ தூரம்டா போவேன். எங்கடா அந்த அயனு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இருங்க, இந்த இடத்துல போய்ட்டு நல்லா பார்க்கலாம். மேலே இருக்குதுங்க. அந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கே போகணும். இப்போ எப்படி அங்கே போகிறது? தண்ணியிலேருந்து கீழே குதிச்சிட போகிறோம். எப்பாடி இங்கே மேலே ஏறியாச்சு. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். இந்த பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? மேலே இருக்குது, அப்படியே சைட்லலாம் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம். வேறு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுன்னு வேறு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற சேனல்காரங்களாம் ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கிறாங்க, கேமிங் சேனல்லாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. எங்கடா அந்த அயனு? ஏங்க இப்போ தான் அயனை பார்த்தோம், இப்போ அயனை கண்ணில் காணோம். இல்லைங்க, இதை உடச்சிட்டு பார்த்தா கண்ணில் தெரியுமா? இல்லையே, எங்கே போய் தருது? இங்கே இருங்க, இந்த சைடில் உள்ள பிளாக்கெல்லாம் உடச்சிட்டு அந்தாண்ட போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அயன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கெல்லாம் உடச்சி பார்த்தா எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லை. இருங்க, ஏறி இந்த டர்ட்டை இங்கே மேலே இருக்குமா? இல்லை, இங்கே இல்லைங்க. இந்த பிளாக்கை உடச்சிக்கலாம். இங்கே ஒரு மாடு வந்து நின்றுட்டுருக்கு. அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்குதுங்க. கீழே விழுந்தால் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடும். ஒரு எலும்பு கூட வந்து பார்த்திங்கன்னா தேராது. எங்கடா அந்த அயனு? மேலே இருக்குதுங்க. சரி, ஓகே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்லாம் உடச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆர்மர் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்படியே சொல்லிவிடுங்க. அது எப்படி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, அயன் ஆர்மர் செய்ய முடியும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அயன் ஆர்மர் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? என்னடா உட்கார்ற, எங்கடா அந்த அயனு இதோ இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அயனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை அயன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 அயன் கிடச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அயன் இருக்குது. இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டுமே 5 அயன் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைடில் கோல் இருக்குது. ஸோ கோலையுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணிக்கலாம். கண்ணில் படுற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல் தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல் தேவைப்படும். இப்போ மைண்ட் பண்ண அயன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருக்க வேண்டியது இருக்குது இல்லையா கைஸ்? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கோல் தேவைப்படுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலையுமே வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே குதிச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா? கீழே எப்படி போகிறது? இங்கேருந்து குதிச்சிடலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. குதிச்சா எலும்பு தேருமா? இருங்க, ஃபஸ்ட்டு கீழே இறங்கிக்கலாம். இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அது அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி கீழே குதிச்சா அடிப்படுமா என்ன அப்படிங்கிறது வேறு தெரில. கீழே கொஞ்சம் பிளாக் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. கீழே விழுந்தால் ஒரு எலும்பு கூட தேராது. ஸோ இங்கே வேணாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்பாட்டாக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குதிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே பிளாக் இருக்குது. ஸோ குதிச்சோன்னா அது மேலே தான் நம்ம விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நல்ல ஸ்பாட்டாக பார்த்து அங்கேருந்து டைவ் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? எங்கேருந்து ட்ரைவ் அடிக்கிறது? இருங்க, கெஸ்ட்டு கீழே போய்க்கலாம். இங்கேருந்து குதிச்ச எலும்பு தேராது. ஸோ இப்படி இந்த இடத்துக்கு கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கை மைண்ட் பண்ணியே கீழே கொஞ்சம் போயிடுவோம். அதுக்கப்புறம் டைவ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பயங்கர அட்வென்ச்சர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது இங்கேருந்து குதிக்கிறது. ஏன்னா பல அடி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து குதிக்கலாமா? ஓகேங்க. இந்த இடத்துலேருந்து குதிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். குதிச்சிருவோம். 3 2 1 குதிரா. ஒரே ஜம்ப், அவ்வளோதாங்க. சும்மா எவ்வளோ உயரத்துலேருந்து வந்து குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பயங்கர உயரங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வேறு ஏதாவது ரிசோர்ஸ் கிடைக்குதா? இல்லைங்க. இங்கே பாருங்கள், மேலே அங்கேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குதித்து வந்துருக்குறோம். எவ்வளோ உயரத்துலேருந்து வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட நிழல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. சரி, ஓகேங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அடித்து மேலே இருட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்கிடலாம். அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஜாம்பிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு தூங்கிறது தான் நல்லது. எவ்வளோ பெரிய இடங்க. இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குதித்து வந்துருக்குறோம். சரி, மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படுக்க போயிடலாம். ஏன்னா இருட்டாயிடுச்சு. அப்புறம் ஜாம்பிஸ் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா தாங்காது. ஏற்கனவே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏங்க டேய் முன்னாடி 3 ஜாம்பி நிற்கிறானுங்க. லூசு பயலோல இருங்க, நான் போய்ட்டு படுத்துடுறேன். ஏங்க இப்போயே 3 பேர் வந்துட்டானுங்கன்னா அப்புறம் நம்மளால் தாங்க இங்கே காபிள் ஸ்டோன் இருக்குது, அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெட்டை போட்டு படுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெட்டை போட்டு அப்படியே தூங்கிடலாம். ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஸோ தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விடுந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பட்ஜெட்னு ஒரு அழுத்திருங்க. சரி, ஓகேங்க.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயன்லாம் நல்லா மைண்ட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது மேலே ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு இதுவும் கிடைக்கல. சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா அயனெல்லாம் உருக்கிடலாமா? ஃபஸ்ட்டு ஃபர்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்னஸ் எங்கேயோ தொலைச்சிட்டேங்க. எங்கேயோ உளுந்து எழுந்திரிக்கிறப்ப தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் வேறு வெளில போட்டுட்டேங்க. இருங்க ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். போட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம். எங்கடா ஃபர்னஸ்ஸு எதில் செய்கிறதுன்னு தெரியலையே. ஃபர்னஸ் அந்த பெட்டு பட்டம் ஓகேங்க. 20 ஃபர்னஸ் செய்ய முடியும். பட் போதும் நமக்கு என்னத்துக்கு 20 தேவையே இல்லை. ஸோ அயனை வந்து வச்சுக்கலாம். அப்புறம் 16 கோல்டு இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா அயன்லாம் உருக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயன்லாம் உருக்குனதுக்கப்புறம் நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசிக்குதுங்க. இவனுக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா உணவு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இப்போ பசிக்கலை. பட் பசிக்கும்போது நமக்கு உண்றதுக்கு எதுவுமே உணவு இல்லை அப்படிங்கிறதுனால சைடில் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா இறை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேடலாம். எங்கேயாவது ஆடு மாடு கோழி பன்னி ஏதாவது இருக்கும். அடித்து கொண்டு வந்து நிறைய கோல் இருக்குது. ஸோ சமைச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா போன எபிசோட்லலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க முடியாமல் சும்மா ராவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீட்டையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கோல் நிறைய இருக்குது. போன எபிசோட்லேயும் இருந்தது. பட் டைம் இல்லை. பட் இன்றைக்கி டைம் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி மழை இருக்குதுங்க. வாவ்! கிறிஸ்மஸ் மர காட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய மலை. அந்த மலை மேலே தான் அந்த கிறிஸ்மஸ் மர காடு இருக்குது. பட் அந்த வுட்டு பேர் அந்த மரத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. நானாக தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் மரக்காடு, கருமரக்காடு, வெள்ளை மரக்காடு அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மரத்தோட பேர் என்னென்னு அந்த மரத்தை வெட்டி பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்குது. அங்கே ஏதாவது ரிசோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். நாளைக்கு அந்த மலை வழியாக தான் ஏறி வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். பக்கத்தில் வேறு ஏதாவது எனக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அயனால் சில டூல்ஸ்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமர காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது நமக்கு ஃபுட் ரிசோர்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆடு மாடு கோழி பன்னி எது கிடைச்சாலும் இன்றைக்கி அதுதான் நமக்கான உணவு. எனக்கு அதெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. பட் நம்ம அப்படி தான் சர்வை பண்ணி ஆகணும். வாவ் மை காட், ஷீப் கிடச்சிருக்குதுங்க. கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் அப்படி தான் சீனை போடுவோம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே அட்டாக்கு தான். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருக்கணும். இங்கே ஒரு ஆடு, ஐயோ இன்னொரு அடி, அவ்வளோதாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுமே கூட வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குது. சரி ஓகே, 2 ஆடு தானா, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் படல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பி இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே கிடைக்கலையா? இந்த மலையிலேருந்து தான் நம்ம வந்துருக்குறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. ஆனால் உள்ளார தான் நமக்கு ஏதாவது நான் பெரிய அட்வென்ச்சராக இருக்கும், பெரிய கேவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஒரு இதுவும் இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அயன் கிடச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரயோஜனமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கேவுக்கு போய்ட்டு மைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியதை வெளியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம். சரி ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டால் நான் எங்கே அந்த ஃபர்னஸ்லாம் போட்டேன் அப்படிங்கிறதையும் மறந்துடுவேன். அப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடும். அங்கே அயன்லாம் வேறு இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ அங்கேயே போயிடுவோம். கிடச்ச அந்த மீட் மட்டுமே போதும். ஏன்னா 3 பசி தான் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது அங்கே இருந்து. அது போதும் கைஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சிக்கலாம். வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 3 ஹங்கருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸில் எரிஞ்சிக்கிட்டு உருக்கப்பட்டிருக்கிற நம்மளோட இரும்பு ஓர்கள் எல்லாம் பார்க்கலாம். 5 தாங்க வந்திருக்கு. நம்ம 8க்கு போய்ட்டேன் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நின்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிட்டக்க இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக உருகும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அயன் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கலாம். 7 அயன் இருக்குதுங்க. இதை வச்சு என்ன பண்ணலான்னா ஒரு பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுட்டேன். பழைய பிக்காக்ஸ் இங்கே தொலைஞ்சிருச்சு. அந்த பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சாச்சு. அடுத்தது வேறு என்ன செய்யலான்னா கொஞ்சம் ஸ்டிக்ஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா மற்ற வெப்பன்ஸ்லாம் செய்கிறதுக்கு ஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ ஸ்டிக்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் செய்கிறதுக்கு அயன் பத்தலைன்னு நினைக்கிறேங்க. இருங்க, அயன் ஃபஸ்ட்டு எங்கடாது, ஸ்வாடு பிக்காக்ஸு இப்போ ஆக்ஸ் செய்யணும். ஸோ ஆக்ஸ் செய்கிறதுக்கு நம்மள்ட்ட அயன் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரு அயன் பத்தலை. ஸோ இங்கேருந்து அயன்லாம் எடுத்துக்கலாம். இந்த அயன்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பெரிய டூல்ஸ்லாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்ஸ் செஞ்சாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற அயன்ஸ்லாம் வச்சுட்டு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஹெல்மெட்டு பூட்ஸு மட்டும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்குதுங்க கைஸ். ஓகேங்களா? பூட்ஸு செய்கிறதுக்கு 4 அயன் தான் தேவை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன்ஸ்லாம் தேவைப்படுது. ஹெல்மெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அயன் தான் தேவைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸும் ஹெல்மெட்டும் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். ஸோ மற்றதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. என்னமே தான் போயிட்டு மைன் பண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யணும். சரி ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது மிச்சம்
உருக்கப்பட்டுட்டு இருக்க அயன்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ். ஓகேங்களா. இன்னும் 6 அயன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். மொத்தமாக 7 அயன் நம்மள்ட்ட இருக்கும். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்துட்டுருக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனலுக்கு 10 சப்ஸ்கிரைபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க. அந்த 10 சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கடா அது இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அயன் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடியாது கைஸ். ஓகேங்களா. இன்னும் எத்தனை இன்னும் 2 அயன் தான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா உருக்கிட்டு அதில் ஏதாவது ஒரு டூல்ஸை செஞ்சுட்டு இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சீக்கிரம் உருகுடா. 16 கோலில் 13 கோல் வந்து இப்போ 3 கோல் வந்து பார்த்திங்கன்னா செலவாயிடுச்சு. இன்னும் 13 கோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கலாம். ஸோ ஷீல்டு செய்கிறதுக்கு நம்மள்ட்ட அயன் இருக்குது, பட் வுட் இல்லை. ஸோ வுட்டை வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 4 பிளாங்க் போதும் தான் நினைக்கிறேன். எங்கடா அந்த ஷீல்டு? ஓ மை காட், இன்னும் ஷீல்டு செய்கிறதுக்கு 2 பிளாங்க் தேவைப்பட இருக்குது. சரி, இந்த கரும் மரக்கட்டைகளை வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு 2 ஷீல்டு செய்ய முடியும், பட் ஒரு ஷீல்டு நமக்கு போதும். ஏன்னா நம்ம பூட்ஸ் வேறு செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ பூட்ஸையும் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு, ஹெல்மெட்டு, பூட்ஸு, அப்புறம் பிக்ஆக்ஸு, ஸ்வாடு, ஆக்ஸு இப்படி இருந்து பார்த்திங்கன்னா க்ரௌச் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகளை கத்தியால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாளால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாக்கலாம். இதுமாதிரி ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்ம தாக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம சண்டைன்னு வந்துட்டால் இந்த இதை தான் பயன்படுத்தி வென்றாகணும். ஸோ நம்மளோட மட்டன் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ வேறு எதுவும் நம்மளால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் செய்ய முடியல. இந்த இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன எபிசோடில் நினச்சோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அயனும் கிடச்சிது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அயன் டூல்ஸுக்கு, அயன் ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறோம். வுட் ஏஜில் இருந்தோம். அடுத்து ஸ்டோன் ஏஜ்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அயன் ஏஜுக்கு வந்துருக்கிறோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல முன்னேற்ற பாதையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நிறைய திட்டங்கள்லாம் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்புறம் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எபிசோடில் ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போய் சந்திக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த மலை மீது நிறுத்தி ஏறிக்கொண்டு அந்த சூரியனை பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். ஏற்கனவே 20 நிமிஷத்தை தாண்டிட்டு வீடியோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு. சரி, ஓகே கைஸ், இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.